ஹாய் ஆல். எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. நம்ம செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றதையும், நம்ம செய்கிற மிஸ்டேக் இதில் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கலான்னு தானே யோசிச்சிருப்பீங்க. அதே மாரி நாம் செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பராக நம்மளோட கிச்சனை நம்ம மெயின்டெயின் பண்ணலாம். கிச்சனில் செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நாம் அசால்ட்டாக விட்டுறோம். அதான் நாம் செய்ய பெரிய மிஸ்டேக். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் கூட, அட ஆமாடா நம்மளும் இந்த தப்பு செஞ்சுருக்கோமே, ஐயையோ! இத அசால்ட்டா நெனச்சு பண்ணிட்டோமே! அப்படின்ட்டு நினைப்பீங்க. ஆனா, இனிமே நான் சொல்ற டிப்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா, அந்த தப்பு எதுவுமே நடக்காது. அப்படி கிச்சன்ல நாம சின்ன சின்ன விஷயங்கள சேஞ்ச் பண்ணிட்டோம்னா, அதுவே ரொம்ப சூப்பரா நெறைய விஷயங்கள வந்து நம்ம மாத்திக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சின்ன விஷயத்த உங்களுக்கு மட்டும் இல்லாம, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவ கடைசி வர பாருங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மிஸ்டேக்ஸில் எல்லாமே அட்லீஸ்ட் 1 இல்ல 2வது கண்டிப்பாக நம்ம தினமும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, நம்மளோட கிச்சனை நம்ம எப்பயுமே நீட்டாக வச்சுக்கணும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காய்கறி, பழங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிடாம, அதுக்குன்னு சில ப்ராசஸ் இருக்குது. அதை மாதிரி நம்ம பண்ணி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கும் வரும். பழங்களும், காய்கறிகளும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாரி நம்ம எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணோம்னா, கண்டிப்பா கெட்டு போகாம இருக்கும். நம்மளோட பணமும் மிச்சமாகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ் என்ன நம்மளோட வீட்டுல மேஜிக் பாக்ஸா? நம்ம என்ன வச்சாலும் அப்படியே இருக்கிறதுக்கு. சில விஷயங்கள் சில நாட்கள்ல கண்டிப்பா கெட்டு போக தான் செய்யும். அத வந்து நம்ம ஓரளவுக்கு தான் ஸ்டோர் பண்ணணுமே தவிர, ஃபுல்லா வச்சு அதில அடைக்கக்கூடாது. தேவையில்லாத பொருளெல்லாம் நெறையா வச்சு, அதில வந்து நம்ம அடைக்கவே கூடாது. நம்ம பண்ணுற அடுத்த பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம நெறைய பொருள் வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். அது டேட் கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனா, அதில வந்து நெறைய பொருட்கள் எக்ஸ்பிரி ஆயிருக்கும். அத வந்து மாசத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம அத செக் பண்ணணும். அதில டேட் இருக்கா? அத யூஸ் பண்ணலாமா? இல்ல நம்ம வேற எதா வாங்கணுமா? அப்படின்ற மாரி லிஸ்ட் நம்ம போட்டு எடுத்துக்கணும். ஸோ இது வந்து நெறைய பேர் பண்ண மாட்டோம். மறந்துருவோம். அத பொருள எப்ப நம்ம யூஸ் பண்றோமோ, அப்ப தான் நம்மளுக்கு ஞாபகமே வரும். மசாலா பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்படியே யூஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே வச்சுருவோம். ஆனா, அந்த பொருட்கள் எல்லாமே எடுத்த இடத்துல வச்சாலே நம்மளுக்கு கிச்சன் பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கும். அதே மாரி சில பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம மூடி கூட வச்சிருக்க மாட்டோம். டக்குன்னு அப்படியே வச்சுட்டு போயிருவோம். அந்த மாரி செய்யாம, அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் எதையுமே செய்யாம, இந்த மாரி நம்ம நீட்டா அடுக்கி வச்சுட்டாலே, நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு பொருட்கள்லாம் கெட்டு போகாது. நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்றோம், இல்ல ஒரு பாக்கெட்ட எடுத்து ஓப்பன் பண்ணி பாக்ஸ்ல ஸ்டோர் பண்றோம் அப்படின்றதுனா, அப்படியே போட்றாம, அதையும் அப்படியே கையோட எடுத்து நம்மளோட குப்பை தொட்டியில போட்டுட்டோம் அப்படின்னா, வீடும் நீட்டா இருக்கும். நம்மளோட வேலைகளும் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்ப காலையில நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா, அத கொஞ்ச நேரத்திலேயே தேவையில்ல அப்படின்னா, எடுத்து மூடி வச்சுட்டோம் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு கெட்டு போகாம இருக்கும். நம்ம நைட்டும் அந்த பொருள நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட தேவைக்கு அதிகமா நம்ம ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணாம, நம்மளுக்கு தேவையான அளவு மட்டுமே நம்ம குக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட உணவு வந்து வீணா வந்து ஆகாது. அதேமாரி கேஸ் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் கிச்சன்ல யூஸ் பண்ற சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம நீட்டா கழுவி வச்சுட்டாலே, கிச்சன் பார்க்க ரொம்ப நீட்டா இருக்கும். கிச்சன்ல நம்ம யூஸ் பண்ற பொருள அப்பப்போ நம்ம வந்து நீட்டா வந்து அடுக்கி வச்சுட்டாலே, அதுவும் பார்க்க நீட்டா இருக்கும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுக்காது. ப நீங்க ரெகுலரா பண்ணாலே, அது வந்து பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும், நம்மளோட கிச்சன நீட்டா வைக்கிறதுக்கு. இதுக்கு வந்து டைம் அதிகமா எடுக்கவே எடுக்காது. டெய்லி வந்து இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா, ரொம்பவே நீட்டா நம்ம வந்து கிச்சன மெயின்டெயின் பண்ணலாம். இந்த மாரி இதில சொல்லியிருக்க இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட கிச்சனும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட கிச்சனோட கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப நீட்டா வைக்கிறது, அதுக்கப்புறம் இந்த சிங்க் பக்கத்தில வந்து ரொம்ப நீட்டா வைக்கிறது, இது எல்லாமே வந்து நம்மளோட கிச்சன இன்னும் அழகுபடுத்தி காமிக்கும். கிச்சன்ல நம்ம பண்ற இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் வந்துட்டு பெருசா நம்மளுக்கு தெரியும். பார்க்க கிச்சன் ரொம்பவே அழகான மாரி தெரியும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து கிச்சன தொடைக்கிறதுக்கு இந்த தான் யூஸ் பண்றேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளாத் மாரி. இது வந்து 3 டூ 4 டேஸ் வரைக்கும் நம்ம இந்த ஒரு பீஸே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாஷபிள் தான். நல்லா தண்ணீல போட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் துடைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் சிங்க்லாம் வந்து சுத்திலும் துடைக்கிறதுக்கு, இந்த மாரி இது எல்லாமே வந்து சூப்பரா நீட்டா துடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது மீஷோல தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன டிப்பு என்னன்னா, இப்ப நம்ம ஏதாவது வாங்கி கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு அதோட டேட் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து மறந்துரும். அதேமாரி நம்ம ஒரே பாக்ஸ்ல சில விஷயங்கள் ஸ்டோர் பண்ண மாட்டோம். இது தீர்ந்தோனே அது இருக்கிறத வந்து பாக்ஸ்ல கொட்டிருவோம். அப்படிப்பட்ட ஆளா இருந்தீங்க அப்படின்னா, இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பாக்கெட்ல இருக்க அந்த எக்ஸ்பைரி டேட்ட கட் பண்ணி, ஒண்ணு வெளியில ஒட்டிருவேன்.
அப்படி இல்லன்னா, இந்த மாரி பயறு பருப்புலாம் வந்துட்டுனா, உள்ளயே போட்டுருவேன். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படின்ட்டு அசால்ட்டா இருப்பீங்க. ஆனா, இதில கூட நம்ம பணம் சேமிக்கலாம் அப்படின்னு சொன்னா, உங்களால நம்ப முடியாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.